பகவான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்லேயே மிகவும் முழுமையானதாகவும் வசீகரம் மிக்கதாகவும் கருதப்படுவது கிருஷ்ண அவதாரம். தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட துவாபார யுகத்தில் கிருஷ்ணர் அவதரித்தார். மதுராவை ஆண்டு வந்த கங்கன் என்னும் கொடிய அரசன் தன் தந்தை உக்கிரசேனரை சிறையில் அடைச்சிட்டு அரியணை ஏறுறாரு. அவருடைய தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தபோது ஒரு அசரீரி ஒலிக்குது. தேவகியின் 8வது குழந்தை கம்சனை அழிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அசரீரி. பயந்து போன கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைச்சிட்டு அவர்களுக்கு பிறந்த முதல் 6 குழந்தைகளையும் கொல்றாரு. 7வது குழந்தை பலராமன் மாயை மூலம் ரோஹிணியின் கருப்பையில் மாற்றப்பட்டது. ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தன்று நள்ளிரவில் 8வது குழந்தையா கிருஷ்ணர் பிறக்கிறாரு. மகாவிஷ்ணு தன்னுடைய உண்மையான உருவத்தில் தோன்றி தன்னை கோகுலத்தில் உள்ள நந்தகோபரின் வீட்டிற்கு கொண்டு செல்லுமாறு வசுதேவர்கிட்ட சொல்றாரு. அப்படி சொன்னதும் சிறை கதவுகள் தானாக திறக்க காவலாளிகள் உறக்கத்தில் மூழ்கி போறாங்க. பெருமழை பெய்த போது ஆதிசேஷன் குடையாக வர வசுதேவர் குழந்தையை யமுனை நதியை கடந்து கோகுலத்திற்கு கொண்டு போறாரு. அங்க யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை மாயாதேவி எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை அங்க விட்டுட்டு சிறைக்கு திரும்புறாங்க. யசோதையின் மகனாக வளர்ந்த கிருஷ்ணர் தன்னுடைய பாலிய காலத்துல பல அதிசயங்களை செய்கிறாரு. பூதனை, சகடாசுரன், திருநாவர்த்தன் போன்ற கம்சனால அனுப்பப்பட்ட அரக்கர்களை அழிக்கிறாரு. கோபியர்களின் வீடுகளில் வெண்ணெய் திருடி உண்டு மகிழ்ச்சி அடைகிறாரு. காளியன் என்ற பாம்பின் நஞ்சிலிருந்து யமுனை நதியை காக்கிறாரு. இந்திரனின் கர்வத்தை அடக்க கோவர்த்தனகிரியை தனது சிறு விரலால தூக்கி குடையா பிடிச்சு மக்களை காப்பாத்துறாரு. தன்னுடைய வாலிப பருவத்தில் கிருஷ்ணர் மதுராவிற்கு சென்று கம்சனை கொன்று தன்னுடைய பெற்றோரையும் தாத்தாவையும் விடுவிக்கிறாரு. துவாரகை என்ற நகரை நிர்மாணித்து அங்க மன்னரா திகழ்ந்தாரு. மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு தூதுவராகவும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகவும் இருந்து பகவத்கீதையை உலகிற்கு உபதேசித்தார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறாரு. எப்போதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்பது கிருஷ்ணருடைய வாக்கு.